Hi guys, fresh market உடைய purchase பார்க்கலாம். First வந்து பாத்தீங்கன்னா அன்னாச்சி பூ வந்து இது 50 கிராம் வந்து 25 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் ரேட். ரெண்டு வாங்குனேன். அதுக்கு அப்புறம் லவங்கம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் 60 ரூபாய். மிளகு வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் 47 ரூபாய் 47 வந்துட்டு பே லீஃப் இது வந்து பிரியாணி இலை வந்து பாத்தீங்கன்னா 25 கிராம் 10 ரூபாய். இதெல்லாம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃப்ரெஷ் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களே சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்குங்க. ஆஃபர்னால வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி டேபுக்கு போடுவோம் இல்லையா. ஸோ அது டேபுக்கு போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதே ஃபில்டர் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபில்டரு, இது ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபில்டரு, அதுக்கு மேலே இந்த கேப்பு, இந்த வந்து நம்ம வந்து டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, டேப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 18 ரூபா 25 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா 18 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் வந்துட்டு 1 கேஜி 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து 49 ரூபா. நாங்கள் வந்து 2 கிலோ வந்து வாங்கியிருக்கிறோம். 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது பழம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து 120 வந்து 1 கேஜி இருந்தது. நாங்கள் 120 வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம். 1.5 கிலோ வந்து வாங்கினோம். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது 1.5 கிலோ ஆப்பிள் வந்து 120 1.5 கிலோ வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் மொசம்பி வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி எல்லாமே கவர். அங்கே வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் அந்த கவரோடு தான் நம்ம எடுத்துக்கணும். கவர் இல்லாமலாம் இல்லை. இது எவ்வளோ வாங்கியிருக்கோம்னா சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து வாங்கியிருக்கோம். 2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஒரு 1.25 கிலோ வந்து வரும் வெயிட் வந்து அவ்வளோதான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வந்து வாங்குது. இன்னொரு கேரி பேக் இருந்துச்சு உருளைக்கிழங்கு எங்கே இருந்துச்சு. இந்த உருளைக்கிழங்குடைய ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உருளைக்கிழங்கு. இது வந்து புது உருளைக்கிழங்கு. ஏன்னா பொட்டேட்டோ லவர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ 2.5 கிலோ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் வரும். அந்த அப்படியே வீடியோ அங்கே வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் அப்படியே பார்த்துக்குங்க. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 22 ரூபாங்க ஃப்ரெஷ் மார்க்கெட்டில். அது ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே 21 20 21 தான் போட்டிருக்காங்க ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா. தக்காளி எத்தனை கிலோ? 3.5 கிலோ தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கலாம் போயிட்டு அதுக்காகவே ஆஃபர் போட்டிருக்காங்க ஃப்ரெஷ் மார்க்கெட்டில். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து வாங்கணும். 2 கிலோ ஆனியன். மாதுளம்பழம் வந்து பார்த்திங்கன்னா 120 தானே 120 ரூபாங்க 1 கேஜி வந்து. பழம் நல்லா பெரிய பழம், அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாதுளை. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் வந்து வாங்கணும். எல்லா ரேட்டுமே வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வரும், பார்த்துக்குங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1 கிலோலாம் வந்து கரெக்டாக வாங்க மாட்டோம். இது வந்து கேப்சிகம் வந்து வாங்கினேன். க்ரீன் கேப்சிகம் வந்து வாங்கினேன். எனக்கு எப்போவும் கேப்சிகம் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேப்சிகம் வாங்கினேன். க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரெட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கூட தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தது. மினி பர்ச்சேஸ் தான். மாதுளை 120, ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி 120. ஆனால் 1 கிலோவான்னு கேட்டால் 1 கிலோ கிடையாது, கொஞ்சம் கூட தான் இருக்கும், குறையில்லை. ஆப்பிளும் வந்து பார்த்திங்கன்னா கூட தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் நான் அப்படியே வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.